வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் 11 இடங்களில் அம்மா திருமண மண்டபங்கள் கட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு. நிகழ்ச்சிகள் நடத்த இணையதளம் மூலம் முன்பதிவு வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. கர்நாடகத்தில் தமிழர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னையில் மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற ஏராளமானோர் கைது. காவிரி விவகாரத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பாக கையாண்டு வருவதாக பொன் ராதாகிருஷ்ணன் பாராட்டியது அரசியல் ரீதியானது. இணையதளத்தில் நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் கருத்து. பண மோசடி வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வந்த SRM பச்சமுத்து 8வது நாளாக ஆஜர். நிபந்தனை தளர்த்த காவல்துறை ஆட்சேபம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மாறன் சகோதரர்களின் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றம். 2G வழக்கு விசாரணையோடு சேர்த்து விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவிப்பு. நாம் தமிழர் பேரணியில் தீக்குளித்த விக்னேஷின் உடல் மன்னார்குடியில் தகனம். வைகோ, சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இறுதி அஞ்சலி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 50,000 குடியிருப்புகள் கட்டவும், 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 அம்மா திருமண மண்டபங்கள் கட்டவும் முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் மூலம் 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 50,000 குடியிருப்புகள் கட்ட உத்தரவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் 45,000 வீடுகளுக்கு தலா 2,10,000 ரூபாய் வீதம் 945 கோடி ரூபாய் மானியம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 அம்மா திருமண மண்டபங்கள் கட்ட உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் கூட்டுறவு வீட்டு வசதி வாரியம் மூலம் கட்டப்படும் இந்த திருமண மண்டபங்களில் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய மணமகன் மணமகள் ஒப்பனை அறைகள் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மண்டலத்தில் தண்டையார்பேட்டை, வேளச்சேரி, அயப்பாக்கம், பருத்திப்பட்டு, பெரியார் நகர், கொரட்டூர் ஆகிய இடங்களிலும், திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடுங்கையூரிலும், மதுரையில் அண்ணா நகரிலும், திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரத்திலும், சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகராட்சியிலும், திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலும் அம்மா திருமண மண்டபங்கள் கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி பிரச்சினையை முன்னிறுத்தி சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை அரசு பெற்றுத்தர வலியுறுத்தியும், கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் சென்னையில் ஆளுநர் மாளிகையை தமிழ்நாடு மாணவர் கூட்டமைப்பினர் இன்று மாலை முற்றுகையிட முயன்றனர். ஆனால் அவர்களை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற இருதரப்பில் இருந்தும் பொறியாளர் குழுவை அமைத்து தீர்வு காண வேண்டும் என அப்போது அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இரு தேசிய இனங்களிடையே உள்ள பொறியாளர் குழுவை அமைத்து வருடம் வருடம் தமிழர்களுக்கு வர வேண்டிய தண்ணியை திறந்துவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். காவிரி விவகாரத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பாக கையாண்டு வருவதாக பொன் ராதாகிருஷ்ணன் பாராட்டியது குறித்து நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் இணையதளம் வாயிலாக கருத்து கேட்டிருந்தோம். இது சரியான கருத்து என 16.77% பேர் கருத்து கூறியுள்ளனர். உண்மை இல்லை என 29.51% பேரும், அரசியல் பேச்சு என 53.72% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு சரியான கருத்து என 19% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். உண்மை இல்லை என 25% பேரும், அரசியல் பேச்சு என 56% பேரும் கருத்து கூறியுள்ளனர். மோசடி வழக்கில் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள SRM பச்சமுத்து சென்னை எழும்பூரில் உள்ள மத்திய குற்ற புலனாய்வு அலுவலகத்தில் 8வது நாளாக கையெழுத்திட்டார். மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட பச்சமுத்து நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை முதல் எழும்பூரில் உள்ள மத்திய குற்ற புலனாய்வு அலுவலகத்தில் உதவி ஆணையர் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அவர் தினமும் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த பச்சமுத்து தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனு
இன்று விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் 8வது நாளாக அவர் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட்டார். இதனிடையே பண மோசடி வழக்கில் ஜாமீனுக்காக விதிக்கப்பட்ட நிபந்தனையை தளர்த்த கோரி பச்சமுத்து தாக்கல் செய்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. பச்சமுத்து தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்பழகன் பச்சமுத்துவின் உடல்நிலையை காரணம் காட்டி நிபந்தனையை தளர்த்த கோரி வாதிட்டார். இதற்கு காவல்துறை தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கவே வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். சென்னையில் நாம் தமிழர் கட்சி பேரணியில் தீக்குளித்து உயிரிழந்த விக்னேஷின் உடல் அவரது சொந்த ஊரான மன்னார்குடியில் இன்று தகனம் செய்யப்பட்டது. தமிழகத்துக்கு காவிரி நீர் தரக்கோரி சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பேரணி நடந்தபோது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த விக்னேஷ் என்கிற இளைஞர் தீக்குளித்து உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான மன்னார்குடிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். செத்து கிடக்கிற தமிழ்நாட்டில் என் சாவு, என் மரணம், என் உடலை பற்றி எரித்த நெருப்பு தமிழர்களை வீசுகிற சாட்டையடியாக இருக்கட்டும் என்று அவர் செத்திருக்கிறார். அந்த தியாகம் வீண் போக கூடாது. விக்னேஷ் உடம்பின் மீது பற்றி எறிந்த நெருப்பின் மீது சபதமிட்டு சொல்லுகிறோம். மத்திய அரசை வஞ்சிக்காதே, கர்நாடகத்துக்கு துணை போகாதே, அணை கட்ட அனுமதிக்காதே. பின்னர் விவசாய சங்கத்தினர் தமிழ் அமைப்பினை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் புடைசூழ விக்னேஷின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மூவாநல்லூரில் தகனம் செய்யப்பட்டது. இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ரீகன் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக நடந்த நாம் தமிழர் கட்சியின் பேரணியில் உச்சநீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவிரி விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் நடந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இரு மாநில ஆளுநர்களும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடுமாறும் பொதுநல மனுவில் கோரப்பட்டுள்ளது. தந்தை பெரியாரின் 138வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. திராவிட இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் தோற்றங்களுக்கு காரணமானவரும் பகுத்தறிவு சித்தாந்தங்களை உருவாக்கி செயல்பட வைத்தவருமான தந்தை பெரியாரின் 138வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அண்ணா சாலையில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் உருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 138வது பிறந்த நாளையொட்டி தஞ்சாவூரில் உள்ள பெரியார் சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன்போன்று தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் பெரியாரின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தினர். சென்னை புழல் சிறையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவர் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாம்பலம் பகுதியைச் சேர்ந்த சிவா குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு முதல் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு இன்று அவர் அழைத்து வரப்பட்டார். கழிப்பறைக்கு செல்வதாக கூறி சென்ற சிவா அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து வண்ணாரப்பேட்டை போலீசார் சிவாவை தேடி வருகின்றனர். சென்னை பட்டினம்பாக்கம் முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான பகுதியை சுற்றுலா தலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மேயர் சைதை துரைசாமி தெரிவித்தார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி இந்திய கடல்சார் நிறுவனம் சார்பில் மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் கடற்படை அதிகாரியும் இந்திய கடல்சார் நிறுவனத்தின் தென்மண்டல நிர்வாகியுமான ஸ்ரீனிவாசன் தலைமை தாங்கினார். மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி, மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மேயர் துரைசாமி, மெரினா கடற்கரையை ஒட்டிய பட்டினம்பாக்கம் முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார்.
இதனையடுத்து மெரினா கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி தொடங்கியது. மேயர் சைதி துரைசாமியும் நடராஜும் பள்ளி மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து குப்பைகளை அகற்றினர். இந்திய கடல்சார் நிறுவனம் நடத்திய இந்த நிகழ்ச்சியின் ஊடக சேவைதாரராக நியூஸ் 7 தொலைக்காட்சியுடன் தன்னை இணைத்துக் கொண்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ஜான்குமார் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சரான நாராயணசாமி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக நேற்று முன்தினம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர் ஜான்குமார். ஜான்குமாரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் இன்று சோதனை மேற்கொண்டனர். அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய BMW கார் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருமான வரித்துறையினரின் இந்த திடீர் சோதனை புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மாறன் சகோதரர்களின் மனுவை டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் வனிதா பரமசிவம். 2G ஊழல் வழக்கை விசாரிக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மாறன் சகோதரர்கள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவை நிராகரித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இந்த வழக்கினுடைய மூலம் நம்ம பார்க்கும்போது 2001ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் இருக்கின்றார். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏர்செல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சிவசங்கரன் ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றைக்காக உரிமம் கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்கின்றார். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தியதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஏர்செல் நிறுவனத்தினுடைய பங்குகளை மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க தயாநிதி மாறன் தன்னை நிர்பந்தித்ததாகவும் சிவசங்கரன் 2011ஆம் ஆண்டு ஒரு புகாரை தெரிவிக்கின்றார் சிபிஐ கிட்ட. இந்த புகார் உடனடியாக அடுத்த கட்டமாக இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. சிபிஐ இந்த புகாரை வழக்காக பதிவு செய்து விசாரித்து வருகின்றது. அது 2G ஊழலை விசாரிக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடக்கின்றது. ஏன்னா அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான வழக்குகளை இந்த 2G ஊழலை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றமாக இந்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுகிறது. பல கட்ட விசாரணைக்கு பிறகு நம்ம பார்க்கும்போது ஆகஸ்ட் 29ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கின்றது. அதன்படி மேக்சிஸ் நிறுவனம் அதாவது ஏர்செல் நிறுவனத்தினுடைய பங்குகளை சிவசங்கரனை கட்டாயப்படுத்தி தயாநிதி மாறன் கட்டாயப்படுத்தியதாகவும், அதன் அடிப்படையில் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு பங்குகள் ஏர்செல் நிறுவனத்தினுடைய பங்குகள் விற்கப்பட்டதாகவும் சிபிஐ தன்னுடைய குற்றப்பத்திரிகையில் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது. அதன் அடிப்படையில் தயாநிதி மாறன் முன்னாள் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன், அவருடைய சகோதரர் கலாநிதி மாறன் சன் குழும தலைவர் அவர் மீதும், அனந்த கிருஷ்ணன் மேக்சிஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் அவர் மீதும், ரால்ஃப் மார்ஷல் மேக்சிஸ் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி ரால்ஃப் மார்ஷல், இந்த 4 பேர் மீதும் ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகின்றது. இந்த 4 நபர்கள் மட்டும் இல்லாமல் 4 நிறுவனங்கள் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகின்றது. சன் டைரக்ட் நிறுவனம், மேக்சிஸ் நிறுவனம், அதனுடைய கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம், சவுத் ஏஷியா என்டர்டைன்மெண்ட் ஹோல்டிங் லிமிடெட் மற்றும் ஆஸ்ட்ரோ ஆல் ஏஷியா நெட்வொர்க் அப்படிங்கிற நிறுவனம், இந்த 4 நிறுவனங்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து சிபிஐ நீதிமன்றத்தில் இந்த தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. இதற்கு இடையில் மார்ச் 16ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு மாறன் சகோதரர்கள் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது. அதாவது இந்த ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2 தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு தொடர்புடையது. இதில் 2G வழக்கு விசாரிக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த மனுவை மாறன் சகோதரர்கள் தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. அது ஒரு பக்கம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இதற்கிடையில் நம்ம பார்க்கும்போது 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அமலாக்கத்துறையும் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்த மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்திற்கு தான் ஏர்செல் பங்குகள் விற்கப்பட்டன. அதாவது வெளிநாடு சேர்ந்த ஒரு நிறுவனத்தினுடைய பணம் முதலீடாக, அதாவது ஏர்செல் நிறுவனத்தினுடைய பங்குகள் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க தயாநிதி மாறன் உதவியதாகவும், இதற்கு ஆதாயமாக மேக்சிஸ் நிறுவனம் வேறொரு நிறுவனம் மூலமாக சன் நெட்வொர்க், சன் டிடிஎச் நெட்வொர்க், அதனுடைய சன் டிடிஎச் நெட்வொர்க் மூலமாக முதலீடு செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை சொல்கின்றது. அதன் அடிப்படையில் புதிதாக குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்படுகிறது. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் மற்றும் காவிரி கலாநிதி, சன் குழுமத்தினுடைய நிர்வாக இயக்குநர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காவிரி கலாநிதி
அது மட்டும் இல்லாமல் சவுத் ஏசியா எஃப்எம் லிமிடெட்னுடைய நிர்வாக இயக்குனர் கே சண்முகம் இந்த 4 நபர்கள் மீது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு பதிவு செய்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஏசியா எஃப்எம் லிமிடெட் மற்றும் சன் டைரக்ட் நிறுவனம் இந்த 2 நிறுவனங்கள் மீதும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகின்றது. இதற்கு இடையில மாறன் சகோதரர்கள் தாக்கல் செய்த மனு மீது அனைத்து விசாரணையும் முடிவடைந்து இன்றைக்கு அந்த மனு மீது ஒரு முக்கியமான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் மாறன் சகோதரர்களினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான நிராகரிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்டமாக வழக்கு விசாரணை 21ஆம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2001 முதல் 2007ஆம் ஆண்டு வரை அலைக்கற்றை ஒதுக்கீடுகள் தொடர்பாக அதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வருகின்றது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. அதனால அவருக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வழக்கையும் 2G வழக்கை விசாரிக்கக்கூடிய சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உத்தரவை நீதிமன்றம் இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.